factors. So இது risk factors. அடுத்து diagnosisல we have clinical features and examination part, then testing, neurological testing, neuroelectrophysiology testing. So clinical features எப்படி வரும்? So we have, a role of median nerve compressionல தான் we will be getting the clinical features. So median nerve role என்ன? We know it supplies motor supply, motor fibers, sensory fibers and autonomic fibers. இது மூணுமே இது வந்து சப்ளை பண்ணுது. ஸோ மோட்டாரில் ஃபர்ஸ்ட் will go to the motor. மோட்டார் பொறுத்த வரைக்கும் we know loaf muscles, first lumbrical, second lumbrical, அப்புறம் O for opponens pollicis, A for abductor pollicis brevis and flexor pollicis brevis. ஸோ இந்த லோஃப் மசில் வந்து எஃபெக்ட் சப்ளை பண்ணுற மீடியன் நர்வ் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா wasting and atrophy இருக்கும். wasting and weakening of the muscles will be there. that actually muscle involvement வந்து கொஞ்சம் சிவியர் கேசஸில் தான் வந்து வரும். ஸோ அப்படி இருக்க மசில் இன்வால்மெண்ட் ஆகுறவங்களுக்கு the hand grip will be reduced. ஸோ ஒரு பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் பிடிக்கிற அந்த ஹேண்ட் grip வந்து they will be lost. அந்த ஒரு மாதிரி grip இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வீக்னஸ் அண்ட் வேஸ்டிங் ஆஃப் இந்த மசில்ஸ் இருக்கும்போது தட்டும் இந்த கொஞ்சம் சிவியர் ஆகும்போது தான் மசில் வேஸ்டிங் லெவலுக்கு போகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட் grip வந்து வீக்காக இருக்கும். செகண்ட், சென்சரி சப்ளை. சென்சரி தான் வந்து காமனாக எவ்ரி ஒன் வில் கெட். சென்சரி பொறுத்த வரைக்கும் வினோம் thumb finger, forefinger and middle finger and radial off of the ring finger. ஸோ இதுதான் வந்து சென்சரி சப்ளை. ஸோ இதுங்க எல்லாமே என்ன இருக்குன்னா வில் கெட் பெயின், கம்ப்ரெஷனால் வில் கெட் பெயின், நம்னஸ் அண்ட் பாரஸ்தீசியாஸ். ஸோ பாரஸ்தீசியாஸ், வாட் இஸ் பாரஸ்தீசியாஸ்னால் அப்நார்மல் சென்சேஷன். ஸோ இப்போ நமக்கு பெயின் வந்து பெயின் இருக்கும், நம்னஸ் வந்து பெயின் இல்லை. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஆட் ஆன் சப்ளிமெண்ட்ரி சென்சேஷன்ஸ் வந்து வரது தான் பாரஸ்தீசியாஸ். பாரஸ்தீசியாஸில் என்ன நமக்கு இருக்குன்னா பின் அண்ட் ப்ரிக்ஸ் நீடல் சென்சேஷன் இருக்கும். பின் வச்சு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. சில பேர் டிங்லிங் சென்சேஷன், பர்னிங் சென்சேஷன், டிங்லிங் இந்த சென்ஸ் கொடையிற மாதிரி இருக்குது, பர்னிங் சென்சேஷன் எரியுது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் அதிகமாக நைட்டில் இருக்கும். So the symptoms will get more at night and the symptoms will relieve by shaking their hands. So இப்படி பண்ண அவங்களுக்கு வந்து they will get some relief. இதுதான் most common thing they'll say. இப்படி பண்ணால் சரியாகுது, பட் இப்படி இருக்கும்போது கை எரியுது, மறுத்து போகுது, பின் வச்சு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு they will be complaining. So why night? ஏன் நைட் மட்டும் it is getting worse ன்னா there is a pump called skeletal muscle pump, skeletal muscle active pumpனு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நைட்டில் வந்து நைட்டில் நார்மலாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும் போது இட் மேக் ஷுர் தட் த பிளட் சப்ளை ஃப்ரம் த ஹார்ட் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த எவ்ரி மசில், எல்லா டிஷ்யூஸ்க்கும் போகிற மாதிரி வந்து இட் மெயின்டைன் தட். த பம்ப் இஸ் கால் skeletal active muscle pump. ஸோ இந்த பம்ப் வந்து நைட்டில் என்ன பண்ண, when there is no movement, when you are at rest, it won't work. There will be reduced functioning of the skeletal muscle pump, thereby it causes the redistribution of the fluids. So பாடியில் இருக்க ஃப்ளூயிட்ஸ்லாம் எங்கே தான் போகும், டிஸ்டலில் தான் it will be going to accumulate. So there will be redistribution of the tissue fluids in the hand. ஸோ அதாகும்போது active muscle pump, first thing skeletal muscle pump it's not functioning, and also redistribution of a tissue fluid as there is no movement, it's at rest, ultimately leads to reduced blood supply and that's why your symptoms are worsening at night. ஸோ இதுதான் ரீசன் இந்த சிம்டம்ஸ் நைட்டில் worsen ஆகிறதுக்கு. ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் we have your pain, paresthesias and numbness. டிப்பிக்கல் இந்த பெயின், இங்கே இருக்க பெயின், நம்னஸ், இந்த குடையிற மாதிரி இருக்கிறது, பின் அண்ட் ட்ரிக்கிங், இந்த சென்சேஷன் எல்லாமே இட் ரேடியேட் டு யோர் எல்போ அண்ட் ஆல்சோ யோர் ஷோல்டர். இது வந்து டிப்பிக்கலாக இருக்கும். பட் சம் பீப்புள் என்ன நினச்சிருவாங்கன்னா வென் பீப்புள் கம்ப்ளைண்ட் அபவுட் திஸ் என்ன நினச்சிருவாங்கன்னா இட்க்கு சர்விக்கல் ரெடிகுலோபதி. ஸோ அதனால தான் எங்களுக்கு என்னென்னு அவங்க வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க. பட் there is a differentiating thing, the differential factors between C6, because C5, C6லாம் கூட will get this first 3 things numbness, painலாம். So to differentiate between the C5, C6 radiculopathy and CTSக்கு
patient will say that pain and all those paresthesias, numbness are radiating from the hand to the elbow and to the shoulder. But in case of and it relieves by shaking their hands. But in case of CT, in cervical radiculopathy, your pain will start from the neck and it radiate to your shoulder and elbow and hand, and the neck movements and shoulder movements will elevate the pain. In case of C5 and C6 radiculopathy, this is the one thing will differentiate between CTS and C5 C6 radiculopathy. Okay, ஸோ மோஸ்ட் காமனாக எல்லோரும் தே வில் பி சேயிங் தட் நான் வந்து கழுத்து பிரச்சனை நினச்சேன், நரம்பு இங்கே அழுத்தத்தை நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வென் வி டுக் ஃபார் என்சிஎஸ் ஷாக்காக இருக்கும், இது பைலேட்ரல் சிடிஎஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் த காமன் மிஸ்டேக் வில் பி டூயிங். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். பட் நம்னஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்னஸில் வி ஹாவ் 4 பேட்டர்ன்ஸ் ஆஃப் நம்னஸ். லைக் நம்னஸே வந்து 4 பேட்டர்ன்ஸாக நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து டிஸ்டல் பேட்டர்ன். டிஸ்டல் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் டிப்ஸில் மட்டும் வில் கெட் நம்னஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அது ஏன்னா இந்த லார்ஜ் சென்சரி ஃபைபர்ஸ் எஃபெக்ட் ஆகிருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். வென் தெர் இஸ் ஃபாசிகுலர் இன்வால்மெண்ட்னா வி ஹாவ் வெப் ஸ்பேஸ். செகண்ட் திங் வந்து வெப் ஸ்பேஸ், கம்ப்ளீட் வெப் ஸ்பேஸ் இன்வால்மெண்ட் வந்து இதெல்லாம் தான் வெப் ஸ்பேஸ். ஸோ இந்த வெப் ஸ்பேஸ் எல்லாமே வந்து நம்னஸ் இருக்கும். either with or without involvement of the radial part of the thumb. either இங்கே நம்னஸ் இருக்கலாம், இது இல்லாமல் போகலாம், பட் வெப் ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும். ஃபோர்த் பார்ட் ஆஃப் வெப் ஸ்பேஸ், either ஒன் சைடு ஆஃப் த இல்லை 2 சைடு ஆஃப் த வந்து ஃபிங்கர்ஸ் வந்து உங்களுக்கு நம்னஸ் இருக்கும். அண்ட் ஃபோர்த் பார்ட் வந்து டிஸ்டல் வெப் ஸ்பேஸில் மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்டல் வெப் ஸ்பேஸில் மட்டும் யூ வில் கெட் நம்னஸ். ஸோ 4 பேட்டர்ன் ஆஃப் நம்னஸ். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டல் பேட்டர்ன், இன்னொன்று கம்ப்ளீட் வெப் ஸ்பேஸ், இன்னொன்று ஹாஃப் வெப் ஸ்பேஸ் அண்ட் டிஸ்டல் வெப் ஸ்பேஸ். இது 4 பேட்டர்ன்ஸ் ஆஃப் நம்னஸ். ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு மோட்டார் சப்ளை எஃபெக்ட் ஆகிறதுனால யூ கெட் ஹேண்ட் கிரிப் வீக்னஸ், உங்களுக்கு பொருள் பிடிக்க கிரிப் வீக்னஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் திங், சென்சரி ஃபைபர்ஸ், மீடியன் நர்வால் சப்ளை ஆகிற சென்சரி ஃபைபர்ஸ் எஃபெக்ட் ஆகிறதுனால பெயின், பாரஸ்தீசியாஸ் இருக்கும். ஐ மீன் நம்னஸ், pain, numbness. Paresthesias includes pins and needles, tingling sensation, burning sensation. So, இது clinical features. Numbnessல பொறுத்த வரைக்கும் 4 patterns இருக்கு. So, that's it about the clinical